பாட்டு பாடும்போதே முன்னாடி வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மைக் கொடுங்க டக்குன்னு. Glory to Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருடைய சிலுவை காட்சியை நம்ம நோக்கி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலவிதமான பாடுகளை அனுபவித்து வந்தார். 39 அடிகள் பட்டு அந்த உடம்பு சரீரம் முழுக்க கிழிக்கப்பட்டு அதோடு கூட அவ்வளோ வெயிட்டான அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வர்றாரு. சுமந்து கொண்டு வரும்போது 2 இடத்துல விழுகிறாரு. விழுந்துட்டு திரும்பி எழுந்து வராரு. எழுந்து வந்து அவரை சிலுவையில் அறையிறாங்க. அவரை சிலுவையில் அறையும் போது பார்த்திங்கன்னா அவருடைய கைகளில் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணிகளோட அளவு வந்து ஏறக்குறைய 23 சென்டிமீட்டர் இருக்குன்றாங்க. 9 ஜான் 9 அங்குலம் 9 அங்குலம் அப்படி இருக்குது. அவ்வளோ ஆணி வந்து அவருடைய கைகள்லையும் கால்கள்லையும் அடிக்கப்பட்டு ரத்தம் வழியுது. அதே போல் அவருடைய தலையில் அடிக்கப்பட்ட அந்த முள் கிரீடம் பார்த்திங்கன்னா பினா கிறிஸ்டி முள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷமுடைய அந்த முள் அப்படியே தலையில் எலும்புகளை மண்டை ஓட்டை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போது அப்படியும் ஆண்டவர் வந்து தொங்குறார். சிலுவையில் ரத்த வடிய தொங்குறார். அவருடைய நினைவில் நீங்களும் நானும் அங்கே முன்னாடி இருந்த தாயார் மரியாளும் ஆண்டவருக்கு எல்லாரும் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் படைக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் இதுக்கு பின்னாடி வரப்போகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். எப்போ உலகம் முடியுமோ அது வரைக்கும் உள்ள வரப்போகிறவங்க எல்லாரையும் அவருடைய நினைவில் வைத்து தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவன் அப்படியே ரத்தம் வழிகிறார். அவருடைய ரத்தத்தில் எல்லாரை பற்றி நினைக்கிறார். அந்த தலையில் சிந்தனை, அந்த இருதயத்தில் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, சிலுவையில் பலவித வேதனைகள் அடைந்த பின் ஒவ்வொரு நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஏசப்பா வந்து மனுஷனாகவும் வெளிப்படுறாரு, வார்த்தைகளை பேசுகிறாரு, தெய்வமாகவும் வார்த்தைகளை பேசுகிறார், வலிகளோட வேதனையோட பேசுகிறாரு. அப்படி உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஏசப்பா சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவருடைய கண்கள் வந்து சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க 3வது வார்த்தை யோவான் 19:26 அவர் அந்த ஸ்திரீயே தான் தாயாகிய மரியாளை பார்த்து என்ன சொல்கிறாரு, அதோ உன் மகன் என்றார். அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமா, இப்படி சொல்லி ஸ்திரீயே அதோ உன் மகன், அவரை பார்த்து இதோ அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி தாய் மகன் அப்படின்ற உறவை ஆண்டவர் வந்து பலப்படுத்துறாரு. ஏசாமி சிலுவையில் வலிகளோடு தொங்குறாரு. சுற்றி இருக்கிற நெருங்கி இருந்த அவரை பெற்றெடுத்த தாயும் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அந்த அன்பான சீசனுடைய உள்ளத்துலேயும் வலி, எப்படி ஏசப்பா வந்து அப்படி வலிகளோடு தொங்குறாரோ அதே போல் தாயாகிய மரியாளுடைய இதயத்திலையும் வலி. ஏன்னா அந்த அம்மா வந்து தன் குழந்தையாக இருக்கும்போது ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, உன் இருதயத்தை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பட்டயம் இதுதானா ஆண்டவரே, இந்த பட்டயத்தை என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆண்டவர் வந்து இவர் வந்து கிறிஸ்து, இவர் வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு நல்லா தெரியும். இவருடைய மனுஷங்களுடைய பாடுகளுக்காக தான் சிலுவையில் தொங்குறாரு அப்படின்னு சொல்லி தெரியும் அவருக்கு. அதுபோல இயேசுவோட மார்பில் சாய்ந்திருந்த அந்த சீஷனுக்கும் தெரியும். அவர் தான் ஒவ்வொரு முறையும் கேட்குறாரு, யார் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அவருடைய இதய துடிப்பு அறிந்த சீஷன் அவர். ஒரு முறை வந்து அவங்க இயேசப்பா ஊழியம் செய்யும்போது அவருடைய தாயாரும் மரியாள் அம்மாவும் அவங்களுடைய மகனும் அவங்க சொந்த மகனும் வராங்க அவரை இயேசப்பா பார்க்குறதுக்கு. அப்போ சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் சகோதரரும் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசப்பா சொல்கிறாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், என்னுடைய சித்தப்படி யார் செய்கிறாரோ அவங்க தான் எனக்கு தாயும் சகோதரனுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி இப்படி ஓடிட்டே இப்படி அவருடைய மனசுலையும் ஓடிட்டே இருக்கு. இப்படி சொன்னார், தாய்
சகோதரன் சொல்லிட்டு, அப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசுலேயே ஓடிட்டு இருக்கும்போது இவர் வந்து தன்னிடமாக ஏற்றுக்கொண்டு அவரை தாயாக ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்படி இருக்கும்போது குடும்ப பொறுப்பு, அன்பு, பராமரிப்பு போன்ற உன்னத அனுபவங்களின் முக்கிய வெளிப்பாடாத்தான் தாய் மகன்ற உறவை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற அன்போடு பராமரிக்கணும், தனக்கு பிறகு அன்பாக இருக்கணும், இந்த பையன் வந்து இந்த சகோதரன் வந்து நம்ம தாய்க்கு மகனை போல இருக்கணும், அன்பை வெளிப்படுத்தணும், அவரை பராமரிக்கணும், அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பிரதான கட்டளை வந்து 2 கட்டளை. ஒன்று வந்து உன் தேவனாகி ஆண்டவர் இடத்துல முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போல தான் நீ பிறனையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பாக இருக்கணும் அப்படின்றத நமக்கு பிரதான கட்டளையாக சொல்லியிருக்கிறாரு. அதே போல் புதிய ஏற்பாட்டில் கூட பவுலையா நிருபத்தில் எழுதும்போது சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பழைய ஏற்பாட்டில் மோசே ஐயா சரீரத்தை குறித்து பிசாசு வந்து என்ன சொல்லும், அவர் இறந்த பிறகு இந்த சரீரம் வந்து எனக்குரியது, ஏன்னா இவர் கொலையெல்லாம் செஞ்சுட்டாரு, இது எனக்குரியது. அப்போ ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, அந்த பிசாசோட பொருளையும் அந்த ஆண்டவரே அடக்கம் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஆத்மாக்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளுடைய ஆத்மாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து உலகத்தில் இருக்கிறோம், பல விதமான சோதனைகளில் நம்ம அகப்படுறோம். அப்படி அகப்படும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம உள்ளத்தில் எது இல்லைனாலும் சரி அன்போடு செயல்படணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவப்படுறது, கடிந்து கொள்வது, கசப்பு, வைராக்கியம் இந்த மாதிரிலாம் வச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்களை வச்சுருக்குறாங்க ஆண்டவர். ஒருத்தர் வந்து நம்ம செய்கிற நல்லதெல்லாம் பதிவு பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து நம்ம செய்கிற கெட்டதெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எதில் நிலச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்து அதுக்கு தான் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். அதனால நம்ம ஆத்மாக்களை குறித்து எச்சரிப்பாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் தான் நம்ம ஊழியம் செய்ய அப்படின்னா நம்ம முதலாவது ஊழிய ஸ்தலம் வந்து எங்கன்னா நம்ம குடும்பத்தில் தான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து அன்போடு நடந்து கொள்ளணும். பெற்றோர்கள் இடத்துலையும் சரி. இப்போ நம்ம எத்தனையோ பேர் பார்க்குறோம், எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்குது, எத்தனை பெற்றோர் வயசானவங்களை நம்ம கேட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை என்னை வந்து கவனிக்க மாட்டேன், 2 பிள்ளை இருக்கிறான், ஆனால் ஒரு பிள்ளை வீட்டில் 6 மாதம், இன்னொரு பிள்ளை வீட்டில் 6 மாதம், அந்த மருமக அப்படி திட்டுறா, இப்படி திட்டுறா, என் மகனே திட்டுறா என்ன, இப்படியெல்லாம் வந்து சில பேர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாதபடிக்கு நம்ம வந்து அன்போடு நடந்து கொள்ளணும், பெற்றோர்களை பராமரிக்கணும். அதை தான் ஆண்டவர் வந்து தன்னிடமாய் சேர்த்து கொண்டா, அன்போட சேர்த்து கொண்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது ஏசப்பா வந்து அதோ உன் மகன், அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் சிலுவை அருகே அவருடைய தாயாரும் அவருடைய தாயின் சகோதர கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அந்த 3 பெண்களை பற்றி வேதத்தில் பதிவு போட்டிருக்காங்க. ஆனால் ஆண்களுடைய பேர் ஒருத்தர் கூட அங்கே பக்கத்தில் இருந்தாங்கன்னு பதிவு போடலை. ஆனால் குறிப்பாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு அன்பான சீஷன், அவருக்கு அன்பான சீஷன் சொல்லி யோவானுடைய பேரை மாத்திரம்தான் போட்டிருக்காங்க. யோவானை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு எந்த ஆணுடைய பேரும் பதிவு செய்யப்படலை. அதை பார்த்தீங்களா, அப்பா வந்து முடிவு பரியந்தம் ஏசப்பா நல்லா ஊழியம் செய்யும் போதும் சரி, அவர் வந்து இப்போ பாடுகள் கூட கடந்து செல்லும் போதும் சரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து யார் கூட இருந்ததுன்னா யோவான் ஐயா மட்டும்தான் கூட இருந்தார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. எல்லா நிலைமையிலையும் கூட இருந்தவர் யோவான் தான். அதே போல் நாமும் என்ன பண்ணணும், ஏசப்பாவோட எந்த நிலைமையிலும் நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் வறுமையிலும் பசியிலையும் அவரோடு கூட இருக்கணும், அவருக்காக வாழணும். சாமி சீக்கிரம் வரப்போறாரு, அவருடைய வருகையில் நம்ம எல்லாம் காணப்படணும். கண்ணிமிக்கிற நேரத்தில் அந்த வருகை காணப்பட்டுரும். அது அவருடைய வருகைக்கு
தடையா நம்ம வந்து அப்போ நம்ம போகிறதுக்கு நம்மளுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தடையா எந்த கசப்புகளும் இருக்கக்கூடாது, எந்த வைராக்கியமும் இருக்கக்கூடாது, எந்த வேதனையும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரோட கூட அன்போடும் சகோதர சிநேகத்தோடும் நம்ம நிலைச்சிருக்கும் போது தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பான நம்முடைய குடும்பத்தை நம்ம பேணி காக்கணும், பராமரிக்கணும், அன்பா இருக்கணும், எல்லாரோட கூட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. ஸ்தோத்திரம். இயேசுக்காக வாழ்வோம், இயேசுவோட வாழ்வோம். Praise the Lord.